ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஏசிபிக்கும் விசிபிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஏசிபி. ஏசிபின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏர் சர்க்யூட் பிரேக் சொல்லுவாங்க. இது மீடியம் வோல்டேஜில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பிரேக்கரு. இது பார்த்தீங்கன்னா 3500 4000 சொல்லிட்டு 2500 சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ரேஞ்சில் நம்ம பிரேக்கர் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் காயில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அண்டர் வோல்டேஜ் ரிலீஸு, அப்புறம் க்ளோசிங் ரிலீஸு, அப்புறம் ஷண்ட் ரிலீஸ்னு சொல்லிட்டு 3 காயில் இருக்கும். அதெல்லாம் ஸ்ப்ரிங் சார்ஜ் மோட்ரு, அதெல்லாம் உள்ளே இன்பில்ட் சிடி கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய சர்க்யூட் பிரேக்கர்லேயே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டு இது போல் ரிலேஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதில் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓவர்லோட் செட்டிங் இருக்கும். ஓவர்லோட்னால் நம்ம எவ்வளோ ஓவர்லோட் கரண்ட் அதிகமாக போனால் ட்ரிப் ஆனுன்னு சொல்லக்கூடிய ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட்னா ஏதாச்சும் ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபால்ட்டு, டபுள் ஃபேஸ் டு எர்த்து அதுபோல் ஃபால்ட் ஏற்பட்டுச்சுன்னா நம்மளுடைய பிரேக்கர் ஆஃப் ஆகும். அதுக்கான செட்டிங்ஸ் இருக்கும். அது இல்லாமல் எர்த் ஃபால்ட் இருக்கும். ஏதாச்சும் அன்பேலன்ஸ் கரண்ட் அதிகமாக போச்சுன்னா கூட நம்மளுடைய சர்க்யூட் பிரேக்கர் ஆஃப் பண்ணுறதுக்கு இது போல் எர்த் ஃபால்ட் ப்ரொடக்ஷன் இருக்கும். அது இல்லாமல் இன்ஸ்டன்டேனியஸ் இருக்கும். இன்ஸ்டன்டேனியஸ் என்னென்னா, ஏதாச்சும் ஃபால்ட் ஏற்பட்டு சடனாக இன்ஸ்டண்ட்டாக போகக்கூடிய அதிகபட்ச கரண்ட்டால் நம்மளுடைய சர்க்யூட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கோசம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் செட்டிங் இருக்கும். இது 4 to 6 டைம்ஸ் வச்சுருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் பிரேக்கர் ட்ரிப் ஆகிடுச்சுன்னா ட்ரிப்பிங்கான ஒரு நாப் எஜெக்ஷன் நாப் ஒன்று இருக்கும். அது இல்லாமல் ஆன் ஆஃப் ஃப்ளாக் இருக்கும். அதே போல் மோட்டர் ஸ்ப்ரிங் சார்ஜ் ஆகிடுச்சான்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் எலக்ட்ரிக்கல் சார்ஜிங் சொல்லக்கூடிய காயிலோடைய ரேஞ்சு அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது எல்என்டியோடைய மேக்கு, அதனால் இப்படி இருக்குது. பட் எல்லா பிரேக்கரோடைய கான்செப்ட் அப்புறம் ப்ராசஸ் எல்லாமே காமன் தான், ஓகேங்களா. இதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் எல்லாமே எல்லா பிரேக்கர் எல்லா மேனுஃபேக்சர்லையுமே இருக்கும். பட் டிசைன் வைஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் அண்டர் வோல்டேஜ் ரிலீஸ்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வோல்டேஜ் சிங்கிள் பேசிங் அல்லது வோல்டேஜே வரக்கூடிய வோல்டேஜ் 80% பிலோ வந்துச்சுன்னா நம்மளுடைய சர்க்யூட் பிரேக்கர் ஆன் பண்ணக்கூடாது. ஏன்னா எக்யூப்மெண்ட் ப்ரொடக்ஷனுக்கோசம் என்ன பண்ணுவாங்கன்னா இது போல் அண்டர் வோல்டேஜ் ரிலீஸ் சொல்லுவாங்க. பிலோ வோல்டேஜ் வரும்போது என்ன ஆகுனா நம்மளுடைய பிரேக்கர் க்ளோஸ் ஆகாமல் இருக்குது இந்த யூவி காயில்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. க்ளோசிங் காயில்னால் எதுக்குன்னா நம்மளுடைய சர்க்யூட் பிரேக்கர் க்ளோஸ் பண்ணி ஹோல்டர் பண்ணுறதுக்கோசம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காயில். ஷண்ட் ரிலீஸ்னால் நமக்கு நார்மலாக பிரேக்கர் ஆஃப் பண்ணுறது தேவையான ஒரு காயில். இது போல் 3 காயில் நம்மளுடைய ஏசிபியில் கம்பல்சரி இருக்கும். சப்போஸ் இன்கேஸ் பஸ் கப்ளர் அதுபோல் ஏரியாலாம் பார்த்திங்கன்னா இந்த காயில் யூஸ் பண்ண மாட்டாங்க, யூவி காயில். அது சம் அப்ளிகேஷனை பொறுத்து காயில் யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுதான் நம்மளுடைய பேசிக்காக நம்மளுடைய ஏசிபியில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸு. அது இல்லாமல் இன்பில்ட்டாக பார்த்தீங்கன்னா உள்ளே ஆர்க் ஷூட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னா நம்மளுடைய பிரேக்கர் லோடில் சடனாக ஆன் ஆஃப் ஆகும்போது என்ன ஆகுனா நம்ம உள்ளே காண்டாக்ட் பாயிண்ட்டில் ஆர்க் ஏற்படும். அந்த ஆர்க்கை கொஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்க் ஷூட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஷூட் யூஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்லே உள்ள இன்டர்னல் சர்க்யூட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதும் பாருங்கள். இந்த வீடியோ எதுக்கு போடணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாச்சும் இன்டர்வியூ போனீங்கன்னா கண்டிப்பாக ஏசிபிக்கும் விசிபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ஏன் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது லோ வோல்டேஜ் அல்லது மீடியம் வோல்டேஜில் யூஸ் பண்ணுவாங்க. ஹெச்டியில் யூஸ் பண்ணக்கூடிய பிரேக்கர் என்னென்னு பார்த்தீங்கன்னா SF6, அப்புறம் விசிபிலாம் ஹெச்டியில் யூஸ் பண்ணுவாங்க. வோல்டேஜ் அதிகமாக என்ன ஆகுனா நமக்கு ப்ரொடக்ஷன் ஸ்கீம் அதிகமாக தேவைப்படும். அதனால் ஆர்க்கு அதிகமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா வேக்கியம் சர்க்யூட் பிரேக்கர் யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதையும் போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் எங்கள் கிட்ட இருக்கக்கூடிய இண்டோர் விசிபி. இது போல் விசிபியே டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது. போல் மவுண்டட் விசிபி, அப்புறம் இண்டோர் விசிபின்னு சொல்லிட்டு. போல் மவுண்டட் விசிபியில் எங்கே போகலான்னு பார்த்தீங்கன்னா டிஎன்இபியோடைய ஸ்ட்ரக்சர்லாம் நிறைய இடத்த பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி போல் மவுண்டட் விசிபி தான் யூஸ் பண்ணுவாங்க. அது 22, 11, 33 சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் ஆஃப் விசிபிஸ்லாம் இருக்குது. விசிபினா பார்த்தீங்கன்னா வேக்கியம் சர்க்யூட் பிரேக்கர்னு சொல்லுவாங்க. உள்ளே என்னென்னா அந்த க்ளோசிங் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, மூவிங் கான்டாக்ட் அண்ட் ஃபிக்ஸ்டு கான்டாக்ட் உள்ள சென்டரில் பார்த்தீங்கன்னா வேக்கியம் பேட்டில்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா வேக்கியமில் இருந்ததுன்னா நமக்கு ஆர்க் அதிகமாக ஏற்படாது. அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா வேக்கியம் பாட்டில்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதோட ரேஞ்சஸ்லாம் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய சர்க்யூட் பிரேக்கருடைய ரேஞ்ச் என்ன ரேஞ்சில் ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு எல்லா பிரேக்கர் மேனுஃபேக்சரும் நேம் பிளேட்டில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது 11 kVன்றதுனால ரேட்டட் வோல்டேஜ் 12 kV, அப்புறம் ரேட்டட் கரண்ட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஆம்ஸ் தாங்கன்னு 800 ஆம்ஸ் அந்த கான்டாக்ட் பாயிண்ட்லாம் தாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே போல் ஷார்ட் சர்க்யூட்டு இதெல்லாம் டெக்னிக்கல் டேட்டாஸ்லாம் நீங்களே பார்த்துக்குங்க. அது இல்லாமல் இது உள்ள என்னென்ன காயில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஏசிபியில் பார்த்தீங்கன்னா 3 காயில் சொன்னேன், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் அண்ட் சென்ட்ரல் ரிலீஸு. ஆனால் பட் இதில் அப்படி கிடையாது. இதில் என்ன இருக்குன்னா வெறும் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் காயில் மட்டும்தான் இருக்கும். வேறு எந்த ஒரு காயில் மெக்கானிசமும் இருக்காது. அதே போல் சிடியும் இன்பில்ட்டாக இருக்காது. இதில் ஏன்னா ஹெச்டி பேனல் எடுத்தனால அடிஷ்னலாக செப்பரேட்டாக சிடி அண்டு பிடி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. சிடி எதுக்குன்னா நம்மளுடைய கரண்ட் மெஷர் பண்ணும். அது இல்லாமல் ஏதாச்சும் ஃபால்ட் ஏற்பட்டால் அந்த கரண்ட் வச்சு தான் நம்மளுடைய ரிலே ஆப்ரேட் பண்ணும்.
இதுதான் நம்மளுடைய ஏபிபியுடைய REG 601 சொல்லக்கூடிய ஒரு ரிலே. இது வந்து ஓவர் கரண்ட் அப்புறம் வந்து எர்த் ஃபால்ட் ரிலே. ஓகேங்களா. அந்த சீட்டிலேருந்து வரக்கூடிய ஃபீட்பேக் வந்து இந்த ரிலே வந்து ஆப்ரேட் பண்ணி தான் நம்மளுடைய பிரேக்கர் வந்து ஓப்பன் பண்ணும், க்ளோஸ் பண்ணக்கூடிய கமெண்ட் வந்து அங்கேருந்து தான் வரும். பட் ஆனால் இது உள்ள வந்து அதே போல் அண்டர் வோல்டேஜ்லாம் இல்லை, அது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸு. அது இல்லாமல் 2 காயில் தான் இருக்கும், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங். அதே போல் நார்மல் ஆஸ் யூஷுவல் ஆன் ஆஃப் புஷ் பட்டன்ஸு, ஸ்ப்ரிங் சார்ஜ், அப்புறம் வந்து இண்டிகேஷன் ஆன் ஆஃப் பண்ணுறது எல்லாமே காட்டும். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து வேக்கியம் பாட்டில்ஸ் வந்து 3 ஃபேஸுக்குமே வந்து செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து இதில் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ். அது இல்லாமல் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிலரி ரிலேஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து வெறும் HT பண்ணுறதுனால வந்து ஆக்சிலரி ரிலேஸ் அப்புறம் வந்து மாஸ்டர் ட்ரிப் ரிலே இருக்கும். மாஸ்டர் ட்ரிப் ரிலேலேருந்து தான் வந்து நமக்கு வந்து இந்த பிரேக்கருக்கான ஆஃப் கமெண்ட்லாம் வரும். ரிலேலேருந்து டைரெக்டாக மாஸ்டர் ட்ரிப்புக்கு போயிட்டு தான் மாஸ்டர் ட்ரிப்பை ஆப்ரேட் பண்ணிவிட்டு தான் வந்து நமக்கு வந்து இந்த நம்மளுடைய பிரேக்கர் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ண ஓப்பனிங் ஆப்ரேஷன் வந்து இதில் தான் நடக்கும். அதே போல் ஃபால்ட் எதனா ஏற்பட்டால் கூட வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ரிலேலேருந்து போகக்கூடிய ஃபீட்பேக் மாஸ்டருக்கு போய்ட்டு மாஸ்டர் ஆன் பண்ணிட்டு மாஸ்டர்லேருந்து சிங்கிள் கமெண்ட் கோஸ் டு நம்மளுடைய VCB. ஓகேங்களா. இதுதான் வந்து பெரிய டிஃப்ரென்ஸு. இது இருக்கக்கூடிய காயெல்லாம் என்னென்னு சொல்லியாச்சு. ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் மட்டும் தான் இருக்கும். அதே போல் மேஜராக என்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் காயில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் மட்டுமே வந்து நிறைய வால் ஃபங்க்ஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது இல்லாமல் வந்து கண்ட்ரோல் ஒயரிங்கில் ஏதாச்சும் ப்ராப்ளம், அதில் வந்து ரிலே செட்டிங்கை தவறாக பண்ணியிருந்தால் மட்டுமே அந்த பிரேக்கர்லாம் வந்து மால் ஃபங்க்ஷன் ஏற்படுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.